World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் பப்ளிகேஷன்ஸுடைய வாசகர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் பப்ளிகேஷன் சார்பாக ஜோதிட ரீதியான புத்தகங்கள் நம்ம வெளியீடு செஞ்சிட்ருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த கடந்த ஒரு 4 மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். முதல் புத்தகமாக நான் எழுதிய வாழ்வியல் பரிகார புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செலவில்லா எளிய வாழ்வியல் பரிகாரங்கள். ஸோ இந்த புத்தகத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடம் பார்த்துட்டு அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக நிறையா கோயிலுக்கு போகிறாங்க, ஹோமங்கள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா லட்சக்கணக்காக செலவு பண்ணி நிறையா பரிகாரங்கள் பண்ணுறாங்க. செலவே இல்லாமல் செலவு பண்ணாமல் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறது, வீட்டிலருந்தே எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நிறையா பரிகாரங்களை தொகுத்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ சாம்பிளாக பாருங்கள், மலையில் நனைந்தால் பணம் வருமா அப்படிங்கிற ஒரு டைட்டில். அப்படின்னா என்னென்னா, மலை அப்படிங்கிறது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரங்கிறது நட்சத்திர வரிசையில் 20வது நட்சத்திரமாக வருது. அப்போ மலையில் நனைஞ்சாலே ஒரு யோகம்தான். மலையில் நனைஞ்சாலே பணம் வரும். ஏன்னா மலை அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடியது. மலைனா சுக்கிரன். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நாம் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ 27 நட்சத்திரங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம், 27 நாமயோகங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம், 15 திதிகளுக்கு வாழ்வியல் பரிகாரம், அதுக்கப்புறம் 7 கிழமைகளுக்கு வாழ்வியல் பரிகாரம், 9 கிரகங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அந்த பாவங்களை இயக்குவதற்கு எப்படி வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், இப்படி எல்லா கருத்துகளையும் எல்லா பரிகாரங்களையும் உள்ளடக்கிய புத்தகமாக இந்த வாழ்வியல் பரிகாரம் புத்தகம் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி கொள்ளலாம். இது நம்மளுடைய சஸ்டிக் பப்ளிகேஷன்ஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, திருச்செங்கோட்டில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஆயிரவேஷர் மண்டபத்தில் மீட்டிங் நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் அந்த புத்தகத்தை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொரியர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகமாக இந்த வாழ்வியல் பரிகார புத்தகங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ரிலீஸ் பண்ண புத்தகம் சஸ்டிக் பப்ளிகேஷன்ஸ் மூலிமா கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம். கேரியர் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா, பொதுவாக ஒரு மனிதன் பொருள் ஈட்டியே ஆகணும், பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஸோ அப்போ அந்த பணம் சம்பாதிக்கணுன்னா எந்த வழியில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த துறையில் தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ அதற்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த கேரியர் அஸ்ட்ராலஜி. அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது முழுமையாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தோட டைட்டிலே என்னென்னா, நிரந்தர வருமானம் மற்றும் லாபம் தரும் தொழிலை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட டைட்டில். அப்போ ஒருத்தங்களுக்கு நிரந்தர வருமானம் வரணும், நிரந்தர லாபம் வரணும். அதுக்கு எந்த துறையில் போனால் நீங்கள் ஜெயிக்க முடியும்? ஆசிரியர் துறையா, வங்கித்துறையா, தபால் துறையா, கட்டிடத்துறையா, உணவுத்துறையா, இப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் நீங்கள் ஜெயிக்கலாம்? ஒரு குழந்தை படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கும்போது அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஃப்யூச்சரில் போவாங்க, எந்த துறையில் அவங்கள படிக்க வைக்கலாங்கிறத இந்த புத்தகத்தின் மூலிமா படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த லைனில் படிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அந்த தகவல்கள் அடங்கிய புத்தகமாக தான் இதில் இருக்குது. இதில் ஒரு ஹைலைட்டிங் டாப்பிக்காக பார்த்திங்கன்னா, மாந்தி 27 நட்சத்திரத்தில் நின்றால் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த தொழில் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் மாந்தி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா மாந்தி சனியோடைய பையங்கிறனால சனி தான் தொழில்காரகன். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், எந்த துறையில் போனால் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தாலும் மாந்தியை அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். அப்போ மாந்தி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கும்போது அதோடைய அதிபதி யார், அதோடைய என்ன துறையில் போனால் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த ஹைலைட்டிங்கான சப்ஜெக்டாக அதில் கொடுத்துருப்பேன். நிறையா கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி படித்து பயன்பெறலாம். ஸோ இந்த புத்தகம் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகங்கிற தலைப்பில் கிடைக்கும். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரியரில் கூட வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது கனவு பலன்கள், அதாவது 5000 கோல்டன் விதிகள் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நிறையா கனவுகள் நம்ம காண்றோம். பட் அந்த கனவுகள் எல்லாமே ஒரே மாதிரி பலன்களை கொடுக்குதான்னு கேட்டால் ஒரே மாதிரி பலன்கள் கொடுக்குறதில்ல. ஒவ்வொரு கனவுகளுக்குமே
வித்தியாசமான பலன்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3000த்துக்கும் மேற்பட்ட கனவுகளுடைய பலன்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ என்ன கனவு வந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சில கோல்டன் பாயிண்ட்ஸ், கோல்டன் பலன்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவ பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயமும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஹைலைட்டிங்காக பாருங்கள், யானையை கனவில் கண்டால் பணம் வருமா அப்படின்னு கொடுத்துருக்கேன். யானையை கனவில் பார்க்குறதுனால எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா, அந்த கனவு பலனை ஜோதிடத்தோட கம்பைன் பண்ணணும். யானை அப்படின்னா குருன்னு அர்த்தம், குருனா பெருமனம்னு அர்த்தம். அப்போ அடிக்கடி கனவுல யானை வந்தால் ஸோ உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுக்கலாம். இப்போ கனவுல கண்ணாடி உடையிற மாதிரி கனவு காண்றீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அமைப்பு. அப்போ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்ணாடி உடையிற மாதிரி அடிக்கடி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அப்போ கவனமாக அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், கனவு பலன் புத்தகம். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்கள். ஓகே, அடுத்தது பல சூட்சும பரிகாரங்கள் உள்ளடக்கிய 1008 கோல்டன் விதிகள் புத்தகம். பொதுவாக எல்லா புத்தகமும் நான் எழுதின புத்தகம் இருக்குது. இந்த 1008 கோல்டன் விதிகள் புத்தகம் மட்டும் 6 ஜோதிடர்கள் எழுதிய புத்தகம். நம்முடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகளான முருகானந்தம் ஐயா அவர்கள் மற்றும் தனபாக்கிய மேடம் அவர்கள், சிவகாளீஸ்வரன் சார், நந்தகுமார் சார், அன்ராம் சார் மற்றும் என்னுடைய கருத்துக்களும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு நூல். 6 ஜோதிடர்கள் இணைந்து அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை அடிப்படையாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ ஏஞ்சல் நம்பரை பற்றி கருத்துக்கள் இருக்கும், அதுக்கப்புறம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி இருக்கும், தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கும், மாந்திரிக பரிகாரங்கள் இருக்கும், எண்கணிதம் சம்பந்தமான பரிகாரங்கள் இருக்கும். இப்படி ஜோதிடத்தில் உள்ள அத்தனை தலைப்புகள்லையும் இருந்து ஒரு 100 பரிகாரங்கள் எடுத்து நிறைய பரிகாரங்களை உள்ளடக்கி ஒரு 1008 கோல்டன் விதிகளாக இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள், மக நட்சத்திரம்னா பிள்ளையார்பட்டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இயங்கும். ஸோ மக நட்சத்திரங்கிறது பிள்ளையார்பட்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயமா இயங்கும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அது உத்திர நட்சத்திரமாக இயங்கும். திருவண்ணாமலை போகிறீங்கன்னா கிருத்திகையாக இயங்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோல்டன் விதிகள் அடங்கிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பெற்று பயன்பெறலாம். ஓகே, அடுத்தது நம்மளுடைய பப்ளிகேஷன்ஸ் மூலிமா நம்மளுடைய பிரபஞ்ச குழுவுடைய நிர்வாகி PRO அருண்ராமையா அவர்கள் எழுதிய மாயாஜால எண்கள் புத்தகம். ஸோ இந்த மாயாஜால எண்கள் புத்தகம் ஒரு அற்புதமான எண்கணித நூல். எண்கணித ஜோதிடத்தில் இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள் அடங்கிய ஒரு அற்புதமான புத்தகம் இது. ஸோ பொதுவாக இந்த எண்கணிதத்தில் 32, 33ங்கிற நம்பர் எப்படிப்பட்ட நம்பர்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நல்ல வைப்ரண்டான நம்பர். குறிப்பாக தொழில் வெற்றிக்கு ஒரு அற்புதமான நம்பர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நிறுவனத்தோட பெயரை கூட்டினா 32, 33 வர மாதிரி வைக்கலாம். பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு நம்பர் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த நம்பரில் இந்த 32ங்கிற நம்பர், 33ங்கிற நம்பர் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழிலில் வெற்றி அடைவதற்கு இந்த 32, 33 நம்பரை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி மிக சிறப்பாக இந்த புத்தகத்தில் அருண்ராம் சவர் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதுவும் ரொம்ப அற்புதமான புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தையும் நம்முடைய பப்ளிகேஷன்ஸில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக இந்த 5 புத்தகம் நம்முடைய பப்ளிகேஷன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இன்னும் 2-3 புத்தகம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற புத்தகம் எல்லாம் பல 1000 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதில் சரியாக வரக்கூடிய அனுபவ கருத்துக்களை தான் புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். அதை எல்லாரும் படித்து பயன்பெறுங்க. மொத்தமாக நீங்கள் புத்தகம் வாங்கினாலும் ஆன்லைன் மூலிமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மீட்டிங்ஸில் வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் மாதத்தில் 4வது சனிக்கிழமை திருச்செங்கோடு ஆயிர வைசியர் மண்டபத்தில் நடக்கக்கூடிய பிரபஞ்ச குழு மீட்டிங்க்கு அங்கேயும் நீங்கள் புத்தகம் வாங்கிக் கொள்ளலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த வசதியும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். அற்புதமான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.